ಈ ಕುರುಬ ಕಮ್ಯುನಿಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಳ್ಳೆ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಮಾಡುವ ಸಮುದಾಯ ಅದು. ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಪ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತೀರಿಯನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಹೇಳ್ಬೇಕು. ಏಪ್ರಿಲ್ 19 வீரகேரளம் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மிக தெளிவாக இது எதற்கான தேர்தல், யாருக்காக ஓட்டு போட வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டு காலம் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று 10 ஆண்டு காலத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியின் சாதனையாக எல்லா மக்களுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை மக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நூற்றுக்கணக்கான திட்டங்கள் மூலமாக எல்லோருடைய வாழ்க்கையும் கூட வளம் பெற்றுக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. அதனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம். வரப்போவது மோடி மட்டும்தான். மோடிக்கு நிகர் யாரும் கிடையாது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டளை அமரத்தான் போகின்றார். இப்ப நாம் கோயம்புத்தூர் மக்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் நம் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி. மோடி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், நாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வேகமாக செயல்படுத்தலாம், கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சரியாத்தான் பயன்படுத்துறாங்களா, சரியான நபர்களுக்கு போகுதா, சரியான மக்களுக்கு போகுதா, இல்லை இன்னும் வேண்டுமா, இன்னும் பெற்று வர வேண்டுமா, இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். இந்த முறை கோவை பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தாமரை மலரப் போகிறது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கு கடுமையாக நாம் எல்லோரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். தாமரை வெற்றியின் சின்னம், மோடியின் சின்னம், இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான சின்னம், கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கான சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போதுங்க, இந்த வண்டி மட்டும்தான். ஏனென்றால் இது டெல்லியிலே நடக்கக்கூடிய தேர்தல். டெல்லியில யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். நீங்க எல்லாம் சேர்ந்து நீ இந்த வண்டியினுடைய ஓட்டுநரா உட்கார வச்சிருக்கிறீங்க. நமக்கு பின்பு எந்த கட்சி வண்டி வந்தாலும் அந்த கட்சி வண்டி டெல்லிக்கு போகாது. நம்முடைய சமுதாயத்திலே குறும்பர் இன சமுதாய மக்கள் தங்களுடைய அன்போடு சேர்த்து இந்த கம்பளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தினுடைய மக்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் எங்கள் மனப்பூர்வமான நன்றிகள். ಅನ್ಬಾಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿನವರೇ, ಬಹಳ ಸಂತೋಷ. ತಾವು ಈ ಕುರುಬ ಕಮ್ಯುನಿಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಳ್ಳೆ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಮಾಡುವ ಸಮುದಾಯ ಅದು. ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಪ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತೀವಿಯನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಹೇಳ್ಬೇಕು. ಏಪ್ರಿಲ್ 19 ತಾಮ್ರ ಚಿನ್ನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಪಕ್ಷಕ್ಕೂ ವೋಟ್ ಮಾಡಬೇಕು. ತಾವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ತೆ.